தற்போதைய செய்தி. அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் வீடுகளில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனை தொடர்பான ஆவணங்கள் வெளியாகியிருக்கின்றன. ஆர்கே நகர் தொகுதியில் பணப்பட்டுவாடா செய்ததற்கான ஆவணங்களை வருமான வரித்துறை வெளியிட்டிருக்கிறது. நேற்று காலை முதல் அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரின் இல்லங்களிலும் சில நிறுவனங்களிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வந்தனர். அப்போது பல ஆவணங்கள் சிக்கியதாக சொல்லப்பட்டன. ஆனால் இதை அமைச்சர் தரப்பு மறுத்து வந்தது. தற்பொழுது விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் வீடுகளில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனை தொடர்பான ஆவணங்கள் வெளியாகியிருக்கின்றன. நேற்று காலை முதல் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடில் மற்றும் நிறுவனத்தில் சோதனை நடத்தப்பட்டது. அதில் பல்வேறு ஆவணங்கள் சிக்கியதாக சொல்லப்பட்டது. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் வீடுகளில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனை தொடர்பான ஆவணங்கள் வெளியாகியதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தெரிகிறதா என்பது குறித்து நமது செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், என்னென்ன ஆவணங்கள் வெளியாகி இருக்குது? இது அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்குதா? தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு உள்ளிட்ட 50 இடங்களில் நேற்று வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டார்கள். இந்த சோதனையின் போது கிட்டத்தட்ட 89 கோடி ரூபாய் அளவுக்கு பணப்பட்டுவாடா நடந்திருப்பதற்கான ஆதாரம் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார்கள். ஆனால் விஜயபாஸ்கர் தரப்பிலும் சரி, ஆளும் கட்சி தரப்பிலும் சரி, இது எந்தவித ஆதாரமும் இல்லை என்ற ஒரு தகவலை தொடர்ந்து முன்வைத்து வந்தார்கள். தொடர்ந்து அவருடைய விளக்கத்தை கொடுத்து வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது நேற்று சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. அந்த ஆவணங்களை பார்க்கும் பொழுது அதிகாரிகள், வருமான வரித்துறை அதிகாரிகள் சொன்ன, அதாவது 89 கோடி ரூபாய் அளவிற்கு தொகை என்பது பட்டுவாடா செய்யப்பட்டதற்கான ஆதாரமாக அதை முன்வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் எந்தெந்த முறையில் இந்த பணப்பட்டுவாடா என்பது நடைபெற்றிருக்கிறது என்பது குறித்த ஆவணங்களாக இதை பார்க்கலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எழும்பூரில் உள்ள தனியார் விடுதியிலிருந்து இந்த ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அதே போல எம்எல்ஏ விடுதியிலிருந்து இந்த இன்னும் சில ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த ஆவணங்களை வைத்து பார்க்கும் பொழுது முக்கியமான அமைச்சர்களுடைய பெயர்கள் எல்லாம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு இந்த எத்தனை வாக்குகள் இருக்கிறது, அது எத்தனை வாக்காளர்களுக்காக இந்த பணப்பட்டுவாடா செய்ய வேண்டும் என்பது குறித்த விவரங்கள்லாம் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இது ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக தேர்தல் ஆணையம் தற்பொழுது முன்வைத்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாது வார்டு வாரியாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு வார்டிலும் எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்பது உள்ளிட்ட தகவல்களும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமுள்ள வாக்காளர்களில் 85% வாக்காளர்களை குறிவைத்து இந்த பட்டியல் என்பது தயாரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அம்சங்கள் எல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது தற்போது வெளியாக இருக்கக்கூடிய இந்த வருமான வரி சோதனை போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் ஆளும் கட்சிக்கு ஒரு கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடும் என்றே நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. கிட்டத்தட்ட 89 கோடியே 65,80,000 ரூபாய் வரைக்கும் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக இந்த ஆவணம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. எனவே இந்த ஆவணங்கள்லாம் வைத்து பார்க்கும் பொழுது முக்கிய அமைச்சர்களுடைய பெயர்கள்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், அதே போல் தமிழக முதலமைச்சருடைய பெயரும் இந்த ஆவணத்தில் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. எடப்பாடி கே பழனிசாமி, வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி, உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி, நிதி மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோருடைய பெயர்களெல்லாம் இதில் இருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு அமைச்சரினுடைய பெயருக்கும் கீழும் மேலும் பல முக்கிய நிர்வாகிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த பட்டியலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது.
ஆக அமைச்சர்களுடைய பெயருக்கு கீழே முக்கிய நிர்வாகிகளை கொண்ட பட்டியல் என்பது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஊராட்சி ஒன்றியம் வரைக்கும் இந்த பெயர் பட்டியல் என்பது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. வெளியூரை சார்ந்தவர்கள் இங்கு வந்து தங்கியிருந்து இந்த பணப்பட்டுவாடாவில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கடந்த ஒரு வார காலமாகவே பணப்பட்டுவாடா, பரிசு பட்டுவாடா என பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த அம்சங்கள்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தற்பொழுது 2 விஷயங்கள், அதாவது ஒன்று, வருமான வரித்துறை அதிகாரிகள் சொன்னது 89 கோடி ரூபாய் வரைக்கும் பணப்பட்டுவாடா என்பது நடந்திருக்கிறது, அதற்கான ஆதாரம் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் ஆளுங்கட்சி தரப்பிலும் சரி, அமைச்சர் விஜயபாஸ்கர் தரப்பிலும் சரி, பணம் எதுவுமே இங்கு கைப்பற்றப்படவில்லை, எந்தவித குற்றச்சாட்டுகளுக்கும் எங்கள் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரமற்றவை என்று சொல்லி வந்தார்கள். தொடர்ந்து இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது நேற்று வருமான வரி அதிகாரிகள் சோதனை நடத்திய போது பறிமுதல் செய்த ஆவணங்கள் தற்பொழுது வெளியாகியிருக்கின்றன. இந்த ஆவணங்கள் தற்போது நம்மிடம் உள்ளது. இதில் கிட்டத்தட்ட பல நூறு பக்க கோப்புகள் இருக்கிறது நம்மிடம். அதில் பல்வேறு கோப்புகள் இருக்கின்றன. இந்த கோப்புகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு அமைச்சராக பிரிக்கப்பட்டு பணப்பட்டுவாடா என்பது கொடுக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதே போல எம்எல்ஏக்களுடைய பெயர்களும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. கட்சி நிர்வாகிகள், முக்கியமான நிர்வாகிகள் அவருடைய பெயரும் இதில் இடம்பெற்றிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு முறையாக இந்த பணப்பட்டுவாடாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதோ என்ற சந்தேகம் இருப்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது சம்பந்தமாக நாம் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சி தரப்பிலும் நாம் விசாரித்த பொழுது அவர்கள் தொடர்ந்து காலை முதலே இதை புறக்கணித்து வந்தார்கள். இது போன்ற தகவல் எதுவும் உண்மையானதல்ல என்ற ஒரு தகவலை சொன்னார்கள். ஆனால் இந்த வெளியாகக்கூடிய இந்த ஆவணங்கள் மிகவும் ஒரு பரபரப்பான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய அதற்கான ஸ்திரத்தன்மை இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் நேற்றிலிருந்து பரபரப்பான ஒரு சூழல் இருந்தது. வருமான வரித்துறை அதிகாரிகள், அமைச்சர், தற்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவருடைய வீடு, அவருடைய அலுவலகம், சொந்த ஊரில் உள்ள வீடுகள், அவரது சம்பந்தப்பட்ட இடங்கள், அவருடைய நண்பர் இடங்கள், இப்படியெல்லாம் சோதனை மேற்கொண்டார்கள். அரசியல் தளத்திலும் இது பல்வேறு அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும். அரசியல் தளத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இது ஒரு மிக முக்கியமான சோதனை, கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான சோதனை என்று சொன்னார்கள். ஆனால் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் இந்த சோதனையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொன்னார்கள். இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது, தேவையில்லாமல் இந்த நேரத்தில் இது போன்ற சோதனை எல்லாம் நடத்தப்படுகிறார்கள். ஆளும் கட்சியை வெற்றி பெற்றக்கூடாது என்பதற்காகவே இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை சொல்லி வந்தார்கள். எனவே வருமான வரி அதிகாரிகள் சொன்னபடி இந்த ஆவணங்கள் எல்லாம் தற்பொழுது வெளியாகிருக்கிறது. அதில் குறிப்பிடப்பட்டிருப்பது எந்தெந்த பாகங்கள் யாருக்கெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கிறது, அது எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறார்கள், அந்த வாக்காளர்களுக்கு எத்தனை ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் இதில் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல இந்த பட்டியலின் கீழே கையொப்பமிட்டு பணம் பெற்றவனுடைய ஆதாரங்களும் இதில் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே இதெல்லாம் தற்பொழுது ஒரு முக்கிய நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய ஆதாரமாக இவை இருக்கலாம் என நாம் பார்க்கிறோம். இந்த ஆவணங்களை எல்லாம் எப்பொழுது தேர்தல் ஆணையத்திடம் வருமான வரித்துறையினர் சமர்ப்பிக்க இருக்கிறாங்க? பூங்குழலி, இந்த ஆவணங்கள் தான் தற்பொழுது தமிழக அரசியல் களத்தில் அதிகமாக இன்னும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஆவணமாக இருக்கும். தற்போதைக்கு இந்த ஆவணங்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும். தேர்தல் ஆணையம் இதற்கென தனியாக வழக்கை பதிவு செஞ்சு அவர்களும் விசாரணை நடத்துவார்கள். தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து இது காவல்துறையிலும் புகார் கொடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது. ஏனென்றால் இது வெறும் வரி ஏய்ப்பு மட்டுமல்ல, அல்லது கள்ளப்பணத்தை பயன்படுத்தினார்கள் என்பது மட்டுமல்ல, கணக்கில் வராத பணத்தை பயன்படுத்தினார்கள் என்பது மட்டுமல்ல, தேர்தல் விதிகளை எதிராக செயல்பட்டிருக்கிறார்கள் என்ற புகாரும் இருக்கிறது. எனவே தேர்தல் விதிகளில் எதிராக செயல்பட்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தேர்தல் விதிகளுக்கு புறம்பாக செயல்பட்டதன் அடிப்படையில் வழக்குகள் பதிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதுதான் தேர்தல் ஆணையத்திற்கு தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் தயார் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிக்கையினுடைய ஆதாரம் இந்த நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கோப்புகள் தான் என்று பார்க்கிறோம். வழக்கமாக இதில் பல்வேறு சந்தேகங்கள் எழலாம். இது போன்ற கோப்புகள் எப்படி உண்மையானது என்று நாம் நம்பலாம் என்றெல்லாம் கேள்விகள் எழலாம். வருமான வரித்துறை இது போன்ற சோதனைகள் இடும் பொழுது 2 விஷயங்கள் செய்வார்கள். ஒன்று, சம்பவ இடத்திற்கு அந்த துறை சாராத நபர்களை சாட்சிக்காக அழைத்து செல்வார்கள். அவர்கள் இது போன்ற அறிக்கைகள் அல்லது இது போன்ற ஆவணங்கள், சொத்து ஆவணங்கள், இது போன்ற ரொக்கம், தங்கம், நகை ஆகியவை பறிமுதல் செய்யப்படும் பொழுது அந்த இடத்தில் அவர்கள் சாட்சியமாக இருப்பார்கள். அது மட்டுமல்லாது எந்தெந்த இடத்தில் சோதனை நடைபெற்றாலும் அந்த இடத்திலிருந்து
சீசர் மகசர் என்று சொல்வார்கள். அந்த இடத்திலிருந்து என்னெல்லாம் பறிமுதல் செய்கிறார்கள் என்பதையும் அவர்கள் பதிவு செய்து அதற்கான நகலை சம்பந்தப்பட்ட நபரிடம் கொடுத்து வருவார்கள். இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஆவணத்திற்கான லீகல் ஸ்டாண்ட் என்று சொல்வார்கள். இந்த ஆவணத்திற்கான அந்த ஆவணத்தின் மீதான கிரெடிபிலிட்டி என்று சொல்வார்கள். அதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கிறது என்பதையும் அதிகாரிகள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த ஆவணம் உண்மையானது என்பதையும் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறார்கள். இப்படி கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை தொடர்ந்து ஆய்வுக்கு உட்படுத்தி வருகிறார்கள். இந்த ஆவணங்களை ஆராய்ந்து இந்த ஆவணங்களில் சொல்லப்பட்டுள்ள சரத்துக்களை எடுத்து அதன் மூலமாக அறிக்கை என்பது தயார் செய்து அந்த அறிக்கையைத்தான் தேர்தல் ஆணையத்திற்கு தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் கொடுக்க இருக்கிறார்கள். இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தள்ளி போகுமா என்ற சந்தேகம் வலுவாக எழுகிறது. ஏனென்றால் இதே போல்தான் தஞ்சாவூர், அரவக்குறிச்சி ஆகிய தேர்தலிலும் இதே போல் பணப்பட்டுவாடா குற்றச்சாட்டு என்பது மிக வலுவாக முன்வைக்கப்பட்டது. பல்வேறு இடங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த சோதனையை அடுத்துத்தான் மத்திய தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலை தள்ளி வைத்திருந்தார்கள். இதே போன்ற ஒரு சூழல் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் தங்களது பார்வையை சொல்லியிருக்கிறார்கள். எனவே கிட்டத்தட்ட 89 கோடி ரூபாய் வரைக்கும் பணப்பட்டுவாடா நடந்திருப்பதாக வெளியாகியுள்ள ஆவணங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அதில் எத்தனை கோடி ரூபாய் வரைக்கும் பணப்பட்டுவாடா நடந்திருக்கிறது அல்லது நடக்கப் போகிறது என்பது குறித்த தெளிவான தகவல்கள் கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஒவ்வொரு அமைச்சரின் பெயரும் வரிசையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆவணங்கள் 2 இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்டதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ஒன்று, நேற்று நடைபெற்ற சோதனையின் போது எழும்பூரில் உள்ள தனியார் விடுதியிலிருந்து இந்த ஆவணம் கிடைத்திருக்கிறது, பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு இடம் எதுவென்று பார்த்தால் எம்எல்ஏ ஹாஸ்டலில் உள்ள எம்எல்ஏ விடுதியில் உள்ள அறையிலிருந்து இந்த ஆவணங்கள் எடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இதில் நேரடியாக அமைச்சருடைய பெயர்கள் இதில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாது இதில் மிக தெளிவாக ஒவ்வொரு இடத்திலும் கையொப்பமிட்டு பணம் பெற்றதற்கான ஆதாரமும் அந்த பக்கத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இதெல்லாம் தொடர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. அரசியல் களத்தில் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தொகைகளை, எண்களை கூட்டி பார்க்கும் பொழுது, கணக்கீடு செய்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஆர்கே நகரில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 2,63,696 பேர் இருக்கிறார்கள். அதில் இந்த நாம் பார்க்கக்கூடிய ஆவணத்தில் இலக்காக சொல்லியிருப்பது 2,24,145 பேர் இலக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட மொத்த பாகங்களாக 256 பகுதிகளை பாகங்களாக பிரித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக மொத்தம் ஒரு ஓட்டுக்கு 4,000 ரூபாய் என்று பிரித்து பார்க்கும் போது கிட்டத்தட்ட 89,65,80,000 ரூபாய் செலவாகும் என நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு ஓட்டுக்கு 4,000 ரூபாய் கொடுப்பதற்கான இந்த திட்டத்தை இந்த ஆவணங்களிலிருந்து நாம் பார்க்கிறோம். எனவே இது ஒரு முக்கியமான ஆவணமாக இருக்கிறது. இந்த ஆவணத்தை மையமாக கொண்டுதான் தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட இருக்கிறார்கள். அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் அடுத்த கட்டமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். அது நாளையோ அல்லது திங்கட்கிழமையோ தேர்தல் ஆணையம் இந்த வருமான வரித்துறை அனுப்பும் கடிதத்திற்கு பதிலளிக்கும் அல்லது அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இந்த ஆவணம் உண்மை என்று உறுதி செய்யப்பட்டால் விஜயபாஸ்கர் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கப்படும்? பூங்குழலி, இந்த ஆவணங்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இது விஜயபாஸ்கர் மட்டும் சம்பந்தப்பட்டதோ அல்லது விஜயபாஸ்கர் மீதான குற்றச்சாட்டோ என்பதை நாம் பார்க்க முடியவில்லை. ஒட்டு மொத்தமாக ஆளும் கட்சி தரப்பில் எதுபோன்ற ஒரு தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரமாக இவை இருப்பதை நாம் பார்க்கிறோம். முதலில் இதை ஒரு உண்மையான ஆவணங்களா என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. குறிப்பாக இதுக்காகத்தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், வழக்கமாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொள்ளும் பொழுது அவர்கள் சாட்சியமாக பிற துறை சார்ந்தவர்கள் அழைத்து செல்வார்கள். அவர்கள் இந்த ஆவணங்கள் உண்மையானவையா இல்லையா என்பதை சாட்சியமாக முன்வைப்பார்கள். அதுவும் ஒரு முக்கியமான ஒரு சாட்சியமாக அமையும். நீதிமன்றம் வரைக்கும் அந்த சாட்சியம் செல்லும். அது மட்டுமல்லாது எந்த இடத்தில் சோதனை மேற்கொண்டாலும் அந்த இடத்தில் சீசர் மகசர் என்று சொல்வார்கள். எந்தெந்த பொருட்களாம் எடுக்கிறோம் என்ற பட்டியலை தயார் செய்வார்கள். அந்த பட்டியல் தயார் செய்யப்பட்டு அந்த பட்டியலிலும் இந்த கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த ஆவணங்கள், அந்த சீசர் மகசில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் எனவும் பார்க்கலாம். எனவே இந்த 2 கோணத்தில் இந்த ஆவணம் எந்த அளவுக்கு நீதிமன்றத்தின் முன்பு செல்லும் என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அது மட்டுமல்லாது தற்பொழுது இந்த ஆவணத்தை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டிருப்பதாக நமக்கு
தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் இது குறித்த முக்கியமாக விசாரணையை செய்வதற்கு தயாராக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு இன்று இரவுக்குள் வருமான வரித்துறையிலிருந்து முக்கியமான ஒரு அறிக்கை என்பது கொடுக்கப்பட்டுவிடும் என சொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த அறிக்கை கிடைத்தவுடனே தேர்தல் ஆணையம் அடுத்த கட்டமாக நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்பதை நாம் பார்க்கிறோம். இது முக்கியமாக ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி தரப்பில் எப்படி தயாராக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. முக்கியமாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிலிருந்து முக்கிய அமைச்சர்களுடைய பெயர்களெல்லாம் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு பெயருக்கு நேராக எத்தனை பாகங்களாக பிரித்து அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை அது குறிப்பிட்டிருப்பதாக நாம் பார்க்க முடிகிறது. மொத்த வாக்குகள் எத்தனை இருக்கிறது, அதில் 85% வாக்குகள் அவர்கள் பணப்பட்டுவாடா செய்வதற்கு தயார் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதில் எத்தனை, அதாவது 89,65,80,000 ரூபாய் பணப்பட்டுவாடாக்கு தேவைப்படுகிறது என்பதை அதை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எத்தனை சதவீதம் பணப்பட்டுவாடா என்பது நடைபெற்றிருக்கிறது என்பது இதுவரைக்கும் தெளிவாக இல்லை. ஆனால் பல இடங்களில் பணப்பட்டுவாடா நடந்திருக்கிறது என்பதை அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த வெளியாகக்கூடிய ஆவணம் குறித்து வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபொழுது, இந்த ஆவணங்கள் நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கிறோம், தொடர்ந்து ஆய்வு செய்து மேற்கொண்டு வருகிறோம். இந்த தொகையெல்லாம் ஒருவேளை பணப்பட்டுவாடா செய்யப்படாமல் இருந்தால் அந்த தொகையை நாங்கள் கைப்பற்றி இருப்போம், பறிமுதல் செய்திருப்போம் என்ற தகவலை சொன்னார்கள். ஆகவே அவர்கள் இந்த தகவலை சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய தகவலை நாம் பார்க்கும் பொழுது இந்த தொகையெல்லாம் பட்டுவாடா செய்யப்பட்டதாகவே தற்பொழுது கருதப்பட வேண்டிய ஒரு சூழல் இருப்பதை நாம் பார்க்கிறோம்.